தீர்க்கடல் தேடிக்கடல் பல சுடை போல தமிழே உன்னை உலக ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நண்பனரை ஒளி உள் புதுநிலை அன்பே அழகை அமுதை இன்பமே இனிய கனியை பனியை பசுத்தொகை மயிலை மன்மத சேவை மாணிக்க குடலை மரகத மணியை என்றெல்லாம் அழைக்கிறவே தோன்றுகிறது தமிழே. தமிழே உன்னை தமிழே என்று அழைப்பதில் முன்னேற்றம் வேறென்ற வார்த்தைகள் இல்லை. அன்னை தமிழுக்கு முதல் அமுதே தமிழே அழகிய மொழியே தமிழை வணங்கி இதோ ஆலயத்தில் நடுநாயகமாக இருக்கிற அம்மனை வணங்கி தாயே கருமாரி எங்கள் தாயே இந்த ஊருக்கே அருள்வாழ்த்து கொடுக்கின்ற அம்மனை வணங்கி அடுத்ததாக இந்த மக்களை இப்படிப்பட்ட மக்களை நாங்கள் நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக பார்க்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களை வணங்குவதற்காக எங்களுக்கு பெருமை. வரவழியில பக்கத்தில் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த பையனுடைய மனநிலை எப்படி பார்த்தா பேசுறது வசதியா இருக்க தம்பி நின்றாங்க. என்னன்னா உனக்கு இந்த மலர்கள் எல்லாம் இருக்கு, என்ன மலர் பிடிக்கும்னு என்ன மலர் பிடிக்குமா? இல்ல கிடையாது, இந்த ரோஜா மலர்லாம் இருக்குல்ல, ஆமா அது பிடிக்குமா? பிடிக்காதுமா. மல்லிகை மலரை பிடிக்குமா? பிடிக்காதுமா. என்னடா சொல்றேன், நான் சில மலர்கள் பெயர் சொன்னா பிடிக்காதுமா. நான் கொஞ்சம் கோவப்பட்ட என்னடா மலரை பிடிக்கும் என்று கேட்டேன். அதற்கு நான் மலரை பற்றி பெயர் சொன்னால் எனக்கு இந்த காலையில் மலர்ந்து உதிர்ந்து விடுகின்ற வாசனை போகின்ற மலர்களை எல்லாம் பிடிக்காது, பருத்தி மலரை தான் பிடிக்கும் என்றான். எதற்காக உனக்கு பருத்தி மலர் பிடிக்கும் என்று கேட்டபொழுது இந்த வடவரை பற்றி பிள்ளை சொன்னால் அதெல்லாம் மலர்ந்து சரிவாகி விடுகிறது, பருத்தி ஒன்றுதான்
தலைப்புக்கு சரி. ஏன்னா இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இப்ப பொங்கலுக்கு அவங்க ஊருக்கு போயிருக்கேன். எல்லாரும் மாட்டை குளிப்பாட்டி பொட்டு வச்சு பூ வச்சு கும்பிடுவோம். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எருவு மாட்டை கழுவி குளிப்பாட்டி பொட்டு வச்சு பூ வச்சு கும்பிடுவோம். ஆனந்த செய்தி என்ன சங்கதி என்ன ஐயா பண்ணுங்க, என்ன சொல்லு, என்ன புதுசா இருக்கு, எருவை கூட மூடுவாங்க. ஐயா மற்றவங்களுக்கு எப்படியா தெரியாது, இந்த எருவு தான் எங்களுக்கு சாமி. அப்படி என்ன பண்ணிச்சு, போன வருஷம் இதே நாள் இந்த எருவை தான் எங்க மாமியாவை முட்டி கொண்டுச்சு. அப்படியாப்பட்டவருக்கு வந்து பெண்களே கிடையாது. சரி, இந்தம்மா அப்படி இருக்கணும். அந்தம்மா ஊருக்கு மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு போலாமே, நம்ம ஒரு சொந்தக்கார பொண்ணுக்குதே அந்த ஊருக்கு போனோம். நான் போற வழியில அவங்க ஊர்ல ஒரு இடம் அதான் கூட்டமா நம்ம ஊர்ல சாவக்காடு வந்து இருக்கும். ஆனா அவங்க ஊர்ல 2 குரூப்பா உட்காந்து அழுதுச்சு. இந்த மாமியார் ஒரு குரூப், இந்த மருமகன் ஒரு குரூப். நான் கூட எலெக்ஷன்ல 2 குரூப் இருக்க மாட்டேங்குது, சரி ஒன்று ஆரம்பிச்சு எதிர்த்து மாட்டு போய் பார்த்தா அந்த மாமியார் இறந்து போன அந்த குடும்பத்துல அந்த மருமகன் கூட அந்த இளமட்ட பிள்ளைகள் அழுகுங்க. ஆனா எப்படி மாமியார் செத்துச்சு, அதுக்கு இந்த பொண்ணு ஃப்ரெண்ட் சொல்லுது, எங்க மாமியார் கிடத்தோடு செத்து போயிட்டாங்க. கிடத்தோடுதா எங்க வீட்லாம் கிடக்குது, எங்க வீட்லையும் தான் மாமியார் இருக்கிறா. அதுக்கு இந்த பொண்ணு சொல்லுது, அவங்களாதான் விடுவாங்க என்ன, நாம தான் கூடமான வந்தாச்சு. இப்ப எனக்கு ஆளுங்க பேச வச்சிருக்கீங்க தான் தப்புங்க. ஆனா நாங்க ஆண்கள் ஆண்கள் பாருங்க, தோசை எவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. அதெல்லாம் நம்ம அம்மா தோசை டேஸ்டா தான் இருக்கும். தோசை தான் எப்படி இருக்கும், கருவேல சூடா தான் இருக்கும். அதுதான் இந்த ஆண்கள் நம்மளோட எப்பயும் தோசையின் சுவை தெரியும், தோசை கல்லினுடைய வேதனை தெரியாது. நம்மளோட வேதனையை மனசுக்குள்ள இருக்குது. என் மாற்றை பார்த்தாலே தெரியல அவங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தாலும் முன்னாடி உட்கார்ந்து மனசு எப்படியா பேச முடியும். ஏதாவது மனசாட்சியில ஒரு வாழ்நாள் உட்காரக்கூடாதா பூரா அங்க வந்து வீட்டுல வந்து செய்திருக்கோம். அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப 4 விஷயம் ஒரு குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வளர்ச்சி அடையணும்னா பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும். பிள்ளைங்க நல்லா வளர்ந்தாலே குடும்பம் மகிழ்ச்சி. நல்லா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும், மகிழ்ச்சி வந்துடும், சந்தோஷம் வந்துடும், வளர்ச்சி வந்துடும், கொஞ்சம் அன்பா இருக்கணும். இதுல ஏதாச்சும் நம்ம பெண்கள்கிட்ட நான் சில விஷயங்கள் சொல்றேன். எங்க ஊர்ல நடந்தது ஒண்ணு இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு குட்டிமை ஒடியாரு வீதியில் வீட்டினுடைய ஜமா ஒரு டவுட், உங்க அப்பா எம்பி படிக்க வச்சுருக்காரு, போ அதை போய் ஓடிட்டு எனக்கு ஒரே டவுட், டேய் நானே பருப்பு வேலைங்கிறாங்க, தயவு செஞ்சு போயிடு. ஏதாச்சும் கேட்டா சொல்றது இல்ல. ஒரு நாள் அவங்க வீட்டுல சண்டை வந்திருக்கு. அவங்க வீட்டுல இருக்கிற ஆண் மகன் எங்க மாப்பிள்ள மாதிரி நல்லா தைரியம் வரணும். அந்த அம்மா முடிய பிடிச்சி ஆட்டி முதுகு நாள் சாப்பிட்டு அந்த எஸ்கேப் ஆயிட்டு. இப்ப இந்த அம்மா முடிய வச்சு போட்டு உட்காந்து அழுதுகிற பையன் ஓடியாவா, எம்மா எனக்கு ஒரு டவுட், என்ன டவுட் கேட்டு சொல்லிடுறாங்க. பேயினா என்ன, பேயினா தலையை விரிச்சு போட்டு நாங்க பேய் போ, அம்மா பிசாசு தான் அடிச்சுட்டு போற மக்கள் பிசாசு. இன்னும் 2 டவுட், தண்டனை ஆகிட்டான். சண்டை எதுக்கு வந்துச்சுன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்ததுனால சண்டை. அதை மனசுல நம்ம சொந்தக்காரங்களா தண்டம். அப்படின்னா முண்டமே என்ன சேர சொந்தம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் முன்னும் போறாங்க. கோவத்தில் சொல்லுவாங்க இப்பதான் மைக் செட்டுக்காரு நல்லா இருப்பாரு, நல்ல மைக் செட்டுக்காரு, மானிட்டர் எல்லாம் இருக்கிறாருன்னு சொன்னாரு. இந்த கரண்ட் ஆஃப் பண்ண பேர்ல மானிட்டர் ஏற்றி போறோம் பாத்துங்க. பேச்சாளருக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா பொட்ட பிள்ளையா பாடுமா, அந்த கஷ்டத்தை எங்க அனுபவிக்கிறது பார்த்து கொஞ்சம். இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இந்த பிள்ளை எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு டிவி பார்த்து கொடுத்துருங்க. இப்போ வராங்க, ஹலோ யாருங்க வீட்டுல, ஹலோ யாருங்க கனி எங்க அம்மா அப்படின்னு கேட்டப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சு, யாரு எங்க அம்மா அந்த பேய் குளிச்சுட்டு இருந்துச்சு. பேய் குளிக்குதா அம்மா, சரி பப்பா எங்க, அந்த பிசாசு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் இருக்கு. அந்த பிள்ளைங்க செஞ்சாங்களாம். ஆமா நீங்க யாருன்னு கேட்டுச்சு. என்ன இப்படி கேட்க, நான் தான் சொந்தக்காரங்க, பார்க்கலாம் தண்டைகளை வாங்க முன்னத்துல உட்காருங்க. நான் அவங்க போய் டோர் நம்பர் பார்க்கறாங்க. இப்படி வளர்த்தா அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது. ஆனா எங்க ஆண்கள் எப்படி தெரியுமா வளர்க்குறங்க,
இந்த பிள்ளைகள்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட இதை சொல்லலாம். அங்க ராமேஸ்வரத்தின் கடற்கரை தீவிலே அப்துல் கலாம் ஐயா நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அவங்க வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் தோசை கருகளா சுட்டுட்டு வந்த அம்மா தராங்க. அப்படியே அந்த அப்துல் கலாமா அவங்க தம்பிகளை எடுத்து பாக்குறப்ப, அப்பா என்னப்பா தோசை கருகளா இருக்கு, காணுது, உங்களுக்கு கசப்பா தெரியல, இதையே சாப்பிடுறீங்களேன்னு கேட்டப்ப அவர் சொன்னாராம், பேசு, இன்னைக்கு அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல போல இருக்கு, இத்தனை நாள் பொடியா செஞ்சு தந்தாங்க, இன்னைக்கு கருகளை வந்துச்சு, அவங்களுக்கு காது கேட்டா மனசு கஷ்டப்பட வராங்கன்னு அமைதியா பேசல. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுதே அம்மா அந்த கதவுக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப சொன்னாங்கம்மா, சாரி கண்ணு, இன்னைக்கு அம்மாவுக்கு தலைவலி 1 மணி நேரமா, கொஞ்சம் கவனக்குறைவா செஞ்சுட்டேன், அடுத்த தோசையை ஒழுங்கா சுட்டு கொண்டாங்க, மன்னிச்சியான்னு கேட்ட ஒரு தாய் இல்லை, அதற்கு அப்பா தான் வழிகாட்டியாக இருந்தார் என்று சொன்னார். ஆண்கள் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எப்பொழுது அட்வைஸ் பண்ணணும் அப்ப சொல்றேங்க. பாசத்தின் பேரால் கொஞ்சம் செல்ல கொடுத்ததுனால பின்னாடி இந்த பைக் கட்டி போன குடும்பத்தில் மகிழ்ச்சின்னு சொல்ல வரங்க. எந்த குழந்தையும் குழந்தை தான் பச்சை கிளி கொண்டு இப்படி வளர்க்க வேண்டும் சொல்ல. சரி, வளர்ப்பு கல்வியாச்சும் வேலை வாய்ப்பாச்சும் ஏறி வேலை செய்கிற எங்க அம்மாக்கள் எங்க எத்தனை கம்பெனியா ஏறி அடி வேலை செய்ய நாங்க யோசிச்சு பாருங்க. அருமை பெரியவர்களே, படித்தான் படிக்கின்றான், படித்த இளைஞன் பட்டங்கள் வாங்கிட்டு பேர் பின்னாலே மரத்தை போல வாங்குகின்ற பட்டங்களை போல இவன் பறக்க முடியவில்லை, சிறக்க முடியவில்லை, வேலை தேடி தேடி அலைகிறான், வேலையே கிடைக்கல. இந்த தர்மபுரியிலேயோ கிருஷ்ணகிரியில போஸ் மைதான ஒரு சர்க்கஸ் கம்பெனி இருக்கு. நேரா போற சர்க்கஸ் ஓனர்கிட்ட போய் கேட்கிறான், ஐயா எங்க அப்பா உடம்புக்கு முடியாதவரு, எங்க அம்மா வேற வயசானவங்க, என்னுடைய அக்காவுக்கு திருமணம் பண்ணணும், எந்த வேலையும் இல்லை, தயவுசெய்து கம்பெனியில எனக்கு ஒரு வேலை போட்டுருக்காங்கன்னு பேசுறோம். சர்க்கஸ் கம்பெனிக்கார யோசிச்சோம், வடநாட்டுக்காரனுக்கு வாழ்ந்துக்கின்றவன் தமிழ்நாட்டுக்காரன் வந்து எனக்கு வேலை கேட்கறதா? ஐயோ தம்பி, நீ கேட்கறியே, என்ன வேலை தருது? சரி ஒன்று பண்ணு, எங்க கம்பெனியில ஒரு கரடி இருந்துச்சு, அது செத்து போச்சு, நீ என்ன பண்ண அந்த கரடி ஒரு போட்டுட்டு அப்படியே தங்க ஆடிட்டு வா, உனக்கு மாசம் 10,000 சம்பளம். ஆஹா, வேற ஏதாவது 10,000 சம்பளம்னா பரவாயில்ல, அடுத்த நாளே வந்து கம்பெனியில ஜாயின் பண்ணலாம். கரடி தோலை போட்டுட்டு அப்படியே மெதுவாக ஆடி வந்தான் பாருங்க. சர்க்கஸ் ஓனர் மைக் எடுத்து சொன்னாரு, சர்க்கஸ் ரசிகர் பெருமக்களே, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கரடியாகப்பட்டது இப்பொழுது சிங்கத்தின் குகைக்குள்ளே போகணும். 10,000 ரூபாய் சம்பளத்தில் நான் சிங்கத்தின் குகைக்குள்ள போனா என் சம்பளத்தை யாரா வாங்க? தயங்கி தயங்கினா ஓனர் சொன்னான், ஓ கரடி போ போயிட்டு தயங்கி கரடி 1 அடி 2 அடி எடுத்து வைத்தது. குகையில் இருந்து சிங்கம் சொன்னது, பயப்படாதே தீய பட்டதாரி, நான் ஒரு எம்ஏ பட்டதாரி என்றதான். அப்படி இந்த ஆண்மகர்கள் உழைத்துக் கொண்டிருக்காங்க. என்ன பேச்சு? ஆனா எங்காலும் எப்படி தெரியுமா கேட்கிறாங்க? 5 நகரம் சம்பாதிக்கணும், 1 10 100 1000 10,000 5 ஸ்தானத்துல வருமானம், 4 டயர் உள்ள வண்டி தான் வேணும், 4 வீடு இருக்கணும், 3 பெட்ரூம் இருக்கணும், 2 பேர் ஒருத்தர் இருக்கக்கூடாது. இப்படி வந்து நீங்க எல்லாம் எப்படி இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படி வளரக்கூடிய இந்த பிள்ளை ஆண்களாகி நாங்கள் எப்படி எல்லாம் சமாளிச்சு கொண்டு போறது தெரியுங்களா? 10,000 ரூபாய் போய் தண்டச்சுவர் என்று வேலை கிடைக்காமல் ஒசூர் கம்பெனியில போய் எல்லாரும் ஏச்சு பேச்சுகளை வாங்கிட்டு போய் சேர்ந்துட்டோம். முதல் மாசம் சம்பளம் 20,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு 1 மாசம் கழிச்சு ஊருக்கு வரோம். அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர் தாங்க முடியல. மகனே வந்துட்டியா, இந்த காசு கொண்டு உங்க அப்பா கையில கொடு, நல்லா கவனிக்கிறேன். இப்பதான் நடுவர் அவர்களே, அந்த எதிரணியினுடைய சூட்சம் எல்லாம் ஒளிஞ்சிருக்கு. கண்ணு இந்த 20,000 கொண்டு உங்க அப்பாட்ட கொடு, நல்லா தர முடியாது. டேய் குடுடா, இப்பதான் சம்பாதிக்கிற, உன்னை பார்த்தா பெருமை அடைவாரு, குடுடா. அதெல்லாம் முடியாது, நீ வாங்கவே இல்லையா? என்னன்னா இந்த பையன் அப்பாவையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இத்தனை வயசாச்சு, நல்ல ஒரு நட்பு கூட இல்ல, ஒரு அந்யோன்யமா இல்லையே, நம்ம அம்மா வேதனைப்படுறாங்க, நீ வாங்கினா வாங்கலாம் போட்டு சாமி படுத்து
இருக்கிறாங்க. அம்மா வாசிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. என்னைக்கெல்லாம் அப்பா மகனும் சந்தோஷமா ஒன்னா இருப்பாங்களோ தெரியலையே, என் குடும்பம் பிடிக்குதுன்னு. போனவன் நண்பன் வந்தான் பாக்குறதுக்கு. ஃப்ரெண்ட் வந்துருந்தா வருவாங்களா? என்னம்மா அழுதுட்டு இருக்கிறேன், உன் ஃப்ரெண்ட் வந்தாண்டா இப்படி பண்ணிட்டாங்க. இரவு விதமா கூப்பிட்டு வந்துட்டு போய் அவங்க கிட்ட கேட்டப்ப சொன்னான், எங்க அப்பாட்ட கொடுக்க வேண்டியதானே. அம்மாவுக்கு தான் புரியாம பேசுறாங்கன்னா, நீ என் ஃப்ரெண்ட் உனக்கு புரியலையா? என்ன புரியல சொல்லு. நண்பா, என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி எல்லா நிலையிலும் எங்க அப்பா காசை தருவார். நான் வாங்குவேன். கொடுக்கின்ற கை மேலே அவரது மேலே இருக்கும், வாங்குகின்ற கை எனக்கு கீழே இருக்கும். இன்றைக்கு ஏதோ முதல் மாசம் 20,000 சம்பாதிச்சு வந்து இந்த அப்பா காசு கொடுத்தா எங்க அப்பா